வணக்கம். வெயிட் குறைக்கிறதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் மறுபடியும் தோத்து போயிருக்கீங்களா? அப்போ ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை உங்ககிட்ட இல்ல. நாம எடை மேலாண்மை பத்தி யோசிக்கிற விதத்துல தான் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நாம ஒய் டயட் பத்தி பார்க்க போறோம். இது அறிவியல் பூர்வமான ஒரு புது வழிமுறை. இது உங்க ஆரோக்கியத்தை பத்தின உங்க புரிதலையே மொத்தமா மாத்த போகுது. நம்மள நிறைய பேர் விதவிதமான டயட் ட்ரை பண்ணிருப்போம். கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வெயிட் குறையும், ஆனா சில மாசத்திலே திரும்பவும் ஏறிடும், இல்லையா? ஒவ்வொரு தடவையும் இப்படி ஆகும்போது, ஐயோ நமக்கிட்ட தான் வில் பவர் இல்ல போல நாமளே நம்மள நொந்துக்குவோம். ஆனா நான் சொல்றத நல்லா கேளுங்க, இது உங்க தப்பு இல்லவே இல்ல. நீங்க ஃபாலோ பண்ணின வழிகள் தான் தப்பு. உண்மையான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய வருஷமா வெயிட் லாஸ்னா என்ன நினைச்சோம்? அது ஒரு சிம்பிள் கணக்கு. எவ்வளவு சாப்பிடுறோம், எவ்வளவு எரிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இது ரொம்ப பழைய கருத்து. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது அவ்வளவு சிம்பிள் இல்ல. இது ஒரு கணக்கு கிடையாது. நம்ம உடம்பு கூட நடக்கிற ஒரு பெரிய பயாலஜிக்கல் புதிர். உங்க எடை, உங்க குடல்ல வாழ கோடிக்கணக்கான உயிரினங்கள், இன்சுலின் மாதிரி ஹார்மோன்ஸ், அப்புறம் உங்க லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த புது புரிதல் தான் எல்லாத்தையும் மாத்துது. சரி, வாங்க நம்ம கதையோட உண்மையான ஹீரோவை பார்ப்போம். அது வேற யாரும் இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ரகசிய உலகம். நம்ம குடல் நுண்ணுயிரிகள் தான் அது. நம்ம வெயிட்டோட உண்மையான கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம குடல் ஒரு காடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைன்னு எல்லாமே ஒன்னா வாழுது. இந்த உயிரினங்களோட கூட்டத்தை தான் நாம கட் மைக்ரோபயோம்னு சொல்றோம். இந்த குட்டி குட்டி உயிரினங்கள் வெறும் சாப்பாட்டை ஜீரணிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணல. நம்ம பசிய கண்ட்ரோல் பண்றது, உடம்புல தேவையில்லாத வீக்கத்தை குறைக்கிறது, ஏன் நம்ம உடம்பு கொழுப்ப சேமிக்கணுமா இல்ல எரிக்கணுமாங்கிற முக்கியமான சிக்னல் அனுப்புறது கூட இவங்க தான். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்போட ஒரு சின்ன பார்ட் இவ்ளோ பெரிய வேலையை செய்யுது. அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வெறும் ஒரு மனுஷன் மட்டும் இல்ல, நீங்க ஒரு சூப்பர் ஆர்கானிசம். அதாவது நீங்களும் உங்களுக்குள்ள வாழற இந்த நுண் உயிரிகளும் சேர்ந்த ஒரு டீம். உங்க ஹெல்த் இந்த டீமோட ஹெல்த்தை பொறுத்து தான் இருக்கு. சரி, இந்த கட் மைக்ரோப்ஸ்க்கும் நம்ம வெயிட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அது எப்படி நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் நம்ம எடை பிரச்சனையோட மூல காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல். இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு பீட்சாவை முழுசா சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். ஆனா 2 பேருக்கும் ஒரே அளவு கேலரி உடம்புல சேராது. ஏன் தெரியுமா? சில பேரோட குடல்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் அதே சாப்பாட்டுல இருந்து அதிக கேலரிகளை உறிஞ்சும் திறனோட இருக்கும். அப்போ நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்றத மட்டும் முக்கியம் இல்ல, உங்க குடல் அது கூட என்ன பண்ணுதுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய திருப்புமுனை இல்லையா? அப்போ நம்ம குடல்ல இருக்கிற இந்த நல்ல நண்பர்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? ரொம்ப சிம்பிள். ஃபைபர், அதாவது நார்ச்சத்து தான் அவங்களோட ஃபேவரட் ஃபுட். நீங்க கீரை, காய்கறி, பழங்கள் மாதிரி நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிறீங்க. அவங்க அதை சாப்பிட்டுட்டு பதிலுக்கு நமக்கு சில சூப்பரான விஷயங்களை கொடுக்குது. அது நம்ம மெட்டபாலிசத்தை சரி பண்ணி ஃபேட் சேர்றத தடுக்குது. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, உங்க குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல ஒரு டைரக்ட் டெலிஃபோன் லைன் இருக்கு. குடல்ல நல்ல மைக்ரோப்ஸ் அதிகமா இருந்தா போதும்பா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு கரெக்டான சிக்னல் மூளைக்கு போகும். ஆனா கெட்ட மைக்ரோப்ஸ் அதிகமாயிட்டா அந்த லைன்ல ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான். இன்னும் சாப்பிடு, அதுவும் ஸ்வீட்டா ஏதாச்சும் சாப்பிடுன்னு தப்பான சிக்னல் போகும். இதனால தான் நமக்கு தேவையில்லாத நேரத்துல பசி எடுக்குது. இந்த தப்பான சிக்னல்ஸ்னால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஒரு நாள்பட்ட வீக்கம், அதாவது ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. இது நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டம் 24/7 அலர்ட்டாவே இருக்கிற மாதிரி. இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. சிம்பிளா சொன்னா நம்ம செல்கள் சர்க்கரையை எனர்ஜிக்காக யூஸ் பண்ண முடியாம போயிடுது. அப்போ அந்த சர்க்கரை எங்க போகும்? நேரா கொழுப்பா மாதிரி ஸ்டோர் ஆயிடும். இது ஒரு முடிவே முடியாத ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த விடாப்பிடியான சைக்கிளை எப்படி உடைக்கிறது? அதுக்கு தான் இந்த ஒய் டயட். இது சும்மா வெயிட்டை குறைக்கிற ஒரு டயட் பிளான் மட்டும் இல்ல. இது உங்க மெட்டபாலிசத்தை, அதாவது உங்க வளர்ச்சிதை மாற்றத்தை அதோட வேர்லிருந்தே சரி செஞ்சு ஒரு மாதிரி ரீப்ரோகிராம் பண்ற ஒரு முழுமையான வழிமுறை. இந்த ரீப்ரோகிராமிங்க்கு நாம AVAVASன்னு ஒரு 5 லேயர் மாடலை ஃபாலோ பண்றோம். முதல்ல ஆகாரம். நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றது மட்டும் இல்ல, உங்க குடல் மைக்ரோப்ஸ்க்கு எது பிடிக்குதுன்றதும் முக்கியம். ரெண்டாவது விஹாரம். நீங்க எப்ப சாப்பிடுறீங்கன்றது உங்க உடம்போட பாடி கிளாக்க பாதிக்கும். மூணாவது ஆசாரம். எப்படி சாப்பிடுறீங்க? அவசரமாவா இல்ல ரசிச்சு ருசிச்சு மெதுவாவா? நாலாவது விசாரம். உங்க மனசு, அதாவது உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் டைரக்டா உங்க குடலை பாதிக்கும். கடைசியா சஞ்சாரம். நீங்க வாழ்ற சூழல் கூட உங்க ஹெல்த்ல ஒரு பங்கு வகிக்குது. இந்த 5ஐயும் சேர்த்து சரி பண்ணும்போது தான் ஒரு நிரந்தரமான மாற்றம் கிடைக்கும். சரி, இந்த புது அப்ரோச் ஏன் பழைய மெத்தடை விட நல்லா வேலை செய்யுதுன்னு இப்போ ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். அப்பதான் இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். பழைய டயட்லாம் என்ன பண்ணும்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும். கேலரியை மட்டும் கணக்கு பண்ணு போதும்னு சொல்லும்.
ஆனா ஒய் டயட் அப்ரோச் அப்படி இல்ல. அது உங்கள ஒரு தனிப்பட்ட நபரா பார்க்கும். உங்க குடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, உங்க மெட்டபாலிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிக்கும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் கிடையாது. இது உங்க உடம்புக்கு ஏத்த ஒரு லாங் டேர்ம் ஹெல்த் பிளான். சரி, நீங்க உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு சில சிம்பிளான டிப்ஸ் இங்க இருக்கு. வாரத்துக்கு குறைஞ்சது 30 விதமான காய்கறி, பழங்கள், கீரைகள் சாப்பிட டார்கெட் வைங்க. சர்க்கரை, ரொம்ப ப்ராசஸ் பண்ண உணவுகளை தவிர்த்துட்டு நார்ச்சத்து அதிகமா இருக்க உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் உங்க நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு. அப்புறம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறதும் ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஒபேசிட்டி, அதாவது உடல் பருமன்கிறது வெறும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. அது நம்ம குடல் நுண்ணுயிரிகள், நம்ம மெட்டபாலிசம், நம்ம லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனை. பிரச்சனையை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு சரியான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப உண்மையான பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சும்மா கேலரியை கணக்கு போட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சூழலை சரி பண்றதுக்கு நீங்க தயாரா? உங்க ஹெல்த் ஜர்னில இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கலாம்.